ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமேல் லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 31 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி பெரிய மாஸ்டர் வந்து இந்த ஸ்கைரோட பற்றி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க குன்னும் அங்கே ஒத்துட்டு இருப்பான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்பை இருக்காங்க, இதையும் நம்ம ஆள் வந்து அங்கே மாஸ்டர்களே சொல்லியிருப்பான். இதை கேட்டு அவரும் ஆச்சரியமாகறாரு. பின்னாடியே அந்த லேடியை வந்து பார்க்குது. இங்கே தான் இந்த எபிசோட் தொடங்குது. எபிக்கோட ஸ்டார்டிங்லயே மாஸ்டரும் நம்ம குன்ன வந்து தனியா கூட்டிருப்பாரு. இப்பதான் அவரே கேக்குறாரு, இந்த மாதிரி நீ அங்க என்ன விஷயத்த சொன்ன, அதை வந்து ஒழுங்கா சொல்லு. இப்பதான் அவனே சொல்றான், இந்த மாதிரி நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல, நம்மளோட கிளான்ல, அதாவது நம்மளோட சாக்ல ஒரு ஸ்பை இருக்காங்க. இதை கேட்டு அவரு ரொம்பவும் ஆச்சரியமா வர்றாரு. இதையும் அந்த லேடி வந்து அங்கிருந்து ஒட்டி கேட்டுன்னு இருக்கு. இப்பதான் குன்னே சொல்றான், இந்த மாதிரி அந்த எல்ட தாத்தா அவர் வந்து இங்கதான் இருக்காரு, அதுவும் இல்லாம நான் வந்து அவரை தனியா கொண்டு போய் அங்க சேர்க்கணுமா. இதை கேட்கிற அவரும் சொல்றாரு, இந்த மாதிரி நீ போகலாம், ஆனா இதுக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னா அந்த ஸ்பை வந்து கண்டிப்பா உன்னை அட்டாக் பண்ண வருவாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. இதை கேட்டு அவனும் ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் சீனை காட்டுறாங்க. இவனும் அந்த எல்ட தாத்தாவை வேற ஒரு ரூட் வழியா அங்க எத்துன்னு போய் இருக்கும்போது பின்னாடில இருந்து யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்றாங்க. யாராதுன்னு பார்த்தா அதே லேடி தான். இதை பார்த்த குன்னுக்கும் புரியுது, அப்படின்னா அது நீதானா, நீ வந்து இத்தனை வருஷமா நீ வந்து எங்களை ஏமாத்திட்டு இருந்தியா. இதெல்லாம் கேட்டு இருக்க அதுவும் சொல்லுது, இந்த மாதிரி நான் ஏமாத்தினேன், அது சரி, இப்போ வந்து நீ உயிரோட இருக்க கூடாது இப்படின்னு அதுவும் தாக்க ஆரம்பிக்குது. ஆனா குன்னோட அந்த பீஸ்டோ அந்த அட்டாக்கை வந்து வாங்கிக்குது. இந்த சைடு குன்னும் ஒரு ஸ்லாஷ் அட்டாக்கையும் அம்புறான். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னொரு அட்டாக்கும் அது அம்புது. இதனாலேயே நம்ம குன்னவங்க சொல்றான் மேஜிக் பெல். இப்படி இவன் சொன்ன செகண்டே அங்க ஒரு பில்லு மாதிரி ஒரு பேரியர் உருவாகி இவனை வந்து அங்க ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் அவனு யோசிக்கிறான், இதுக்கு மேலதான் நான் வந்து அதை செயல்படுத்தணும் போல. இப்படி இவனும் சொல்ல அது பார்த்தா அங்க ஒரு பேரியர் மாதிரி உருவாக்கி அதுவும் பயங்கரமா இவன் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆச்சோ தெரியல, நம்ம குன்னு வந்து அங்க தூரமா போய் எழுறான். இதுதான் சான்ஸ் அங்க கொல்லலான்னு அதுவும் ட்ரை பண்ணுது. ஆனா அங்க பார்த்தா இன்னொரு ஆரா பேரியரும் இருக்கு. இதை பார்த்து அதுவும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுது. என்னது இன்னொரு ஆரா பேரியரா, இப்படி இதுவும் ஷாக்கிங்கா இருக்க. அப்புறம் தான் இதுக்கே புரியுது, இந்த மாதிரி இங்க வேற யாரோ இருக்காங்க. யார் அதுன்னு பார்த்தா அங்க இருக்க எல்ட தாத்தா. அவர் வந்து தாத்தாவே இல்ல, நம்ம மாஸ்டரு. இதை பார்த்தா அதுக்கும் பயங்கரமான ஷாக்கு. மாஸ்டர் நீங்க வந்து இங்கதான் இருந்தீங்களா. மாஸ்டரும் சொல்றாரு, இந்த மாதிரி நீ வந்து இத்தனை வருஷமா எங்களை ஏமாத்திட்ட, நீ வந்து அநியாயமா எங்களோட சாக்குக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியமோ. அப்புறம் தான் அதுவே சொல்லுது, இந்த மாதிரி நான் வந்து ஆசைப்பட்டேன்னா இந்த மாதிரி நான் உங்களை துரோகம் பண்ணணும்னு, ஆனா நான் வந்து இதை பண்ணிதான் ஆகணும். எதுக்கு, இந்த மாதிரி அந்த பையன் அந்த குன்னை நான் வந்து கொல்லணும். ஏன்னா அவன் வந்ததுல இருந்து தான் இந்த பிரச்சனை எல்லாமே ஆரம்பிச்சது. அந்த பீஸ்டுக்கு இங்கே இவன் தான் கொன்னான். அதுவும் இல்லாம இவன் வந்தனால தான் நம்ம சாக்குக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் இல்லை. இப்போ ப்ரொடெக்ஷன் இல்லாதனால எங்க சாக்ல இருக்க நிறைய பேரை நாங்க எழுந்துட்டோம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இவனை கொல்லலான்னு இங்க வந்தேன். இப்போ நான் ஈவிலா இல்ல அவன் ஈவிலா, நீங்களே யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கேட்டு இருக்க ஹீரோ வாங்க யோசிக்கிறான், என்னது இந்த ஈவில் பொம்பளை வந்து என்ன ஈவில்னு சொல்றா, அப்பனா நான் என்ன ஈவிலா. இப்படி இவனும் யோசனை இருக்க. மாஸ்டரும் சொல்றாரு, ஏய் நீ வந்து யோசி. இப்படி அவரும் அங்க ஏதோ ஒன்று சொல்லலான்னு வர, அதுக்குள்ளேயே அங்க சிரிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. யார் அதுன்னு பார்த்தா அந்த எல்ட தாத்தா தான். ஹே பையா, வசமா மாட்டிக்கினியடா, இந்த வாட்டி நீ தனியாவே மாட்டிக்கின. அவரு அங்க சொல்றாரு, இந்த மாதிரி எல்லா விஷயமே உன்னால் தான் இப்படி நடந்தது. நீ வந்து நடுவில் வராம இருந்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா. நீ வந்து என்னோட பிளானையே நீ ஸ்பாயில் பண்ணிட்ட. நீ வந்து என்னோட மீட்டை வந்து நீ கவிட்டு போயிட்ட. என்னோட பிளான் எப்படி இருந்தது தெரியுமா, அற்புதமான பிளானை நீ வந்து இப்படி நாசமாக்கிட்டியே. நான் வந்து இதுக்கு மேலேயே உன்னை விட்டு வைக்க கூடாது. ஏன்னா உன்னால் தான் நான் வந்து சீக்கிர பொருளா நான் வந்து அங்க இருந்தேன். எல்லாருமே என்னை பார்த்து சிரிச்சுன்னு இருந்தாங்க அங்க. எல்லாம் யாரால, எல்லாமே உன்னால தான். இதுக்கு மேலே நான் உன்னை விட்டு வைப்பேன்னு நினைக்கிறியா. இப்படி அவரும் பயங்கரமாக தாக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ளே ஹீரோவும் தப்பிச்சிடறான். இந்த சைடு இங்க இருக்க ரெண்டு பேரும் அங்க இருக்க மாஸ்டர் மேலே தாக்குறாங்க. ஆனா மாஸ்டர் அவரோட பவர் யூஸ் பண்ண, இதனால அவங்க தூரமா போய் விழுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொம்பளையை தான் காட்டுறாங்க. அதுவும் அதோட பவர் யூஸ் பண்ணு. இதை பார்த்த மாஸ்டருக்கும் புரியுது, இந்த லெவல் இது வந்து லெவல் ஆஃப் எர்த். இவன் வந்து அதை ரீச் பண்ணிட்டானா. இதுக்கப்புறம் அவனை நம்ம குன்னு மேல அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். குன்னு அங்க பயங்கரமா வெட்டுறான். இருந்தாலும் அது அவனை பூச்சி போட்டுது. இப்போதான் அவனே சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து செத்து போ. இப்படி இவனும் சொல்லி அங்க தாக்கலான்னு ஒரு பயங்கரமான அட்டாக்கையும் லான்ச் பண்றான். இதை பாக்குற மாஸ்டரும் அங்க வந்து கத்துறாரு, ஹே குன் நான் வரேன். ஆனா இந்த சைடு ரெண்டு பேர் வராங்களா, அவரோட கத்தி எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் அங்கேயே போட்டு தள்ளிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த அட்டாக்கும் நம்ம குன்னு மேல பல்லான்னு போகும். அதுக்குள்ளேயே அவரு நடுவுல போய் வாங்கிக்கிறாரு. இதனால குன்னு தப்பிச்சிடறான். ஆனா இவருக்கு அங்க அடிபட்டுது. இதெல்லாம் பார்த்து இருக்க அந்த பொம்பளையும் அங்க வந்து இருக்க ஆளுங்களை போட்டு தள்ளிது. இதுக்கப்புறம் தான் அதுவே மாஸ்டரை பார்க்க, அதுவும் மாஸ்டர் கிட்ட வருது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க எல்ட தாத்தாவும் சொல்றாரு, நீ வந்து உண்மையிலேயே ஒரு பைத்தியக்கார கவுதான். ஏய் நீ வந்து என்ன யாரை பார்த்து என்ன
சொல்ற? இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வராங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி சிக்னலை அம்பிட்டேன். இப்போ நீ வந்து உண்மையாலே நீ இங்கே இறக்க போற. சரி, நீ வந்து தோத்துடன் சரண்டர் ஆகுறியா, இல்லைன்னா நீ வந்து என் கையில செத்து போறியா? இதை கேட்ட அவரும் அங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து உன் கையில செத்து போனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, வா நம்ம வந்து ஒன்னா வெஸ் ஆகலாம். இப்படி சொல்லிட்டு அவரும் அவரோட பவரை யூஸ் பண்ண இதை பாக்குற அந்த பொம்பளைக்கும் புரியுது, இதை வந்து நான் பார்த்துருக்கேன், இது வந்து அவரே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பாக்குறாரு. இந்த சைடு அவரும் அங்க பயங்கரமா யூஸ் பண்ண இதனால அங்க ஒரு பயங்கரமான வெடிப்பும் ஏற்படுது. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.